வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோபி தீயதே. தத்துவபோத வகுப்பு 28வது வகுப்பு நினைக்கிறேன், 28. இதுல சாதன சவிஷ்டய சம்பத்தி அதிகாரி விசாரம் முடிச்சு ஜீவ விசாரத்தை முடிச்சு ஈஸ்வரன் என்றால் யார் அல்லது இந்த சிருஷ்டி என்றால் எப்படிப்பட்டது என்ற சிருஷ்டி விசாரத்தை முடித்து நாம் இப்போ மகா வாக்கிய விசாரம் அல்லது ஐக்கிய விசாரத்தில் இருக்கு. அடுத்து இந்த ஞானத்துடைய பலனை பார்க்க போறோம். 5 தலைப்புகள்ல இந்த தத்துவ போதத்தை நம்ம பார்க்க போறோம். சென்ற வகுப்புல பார்த்தோம். ஜீவ ஈஸ்வர விசாரத்தில் நம்ம பார்த்த கருத்தை சுருக்கமா ஞாபகப்படுத்திக்கிட்டு அடுத்து போகலாம். இங்க ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் 2 விதமான உறவு பேசப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம். ஜீவர்கள் தோற்றுவிக்கப்பட்டவர்கள், கர்ம பலனை அனுபவிப்பவர்கள், பந்தப்பட்டவர்கள், நம்மால் இறைவன் வணங்கப்படுபவர், நாம் வணங்குபவர்கள், இப்படியெல்லாம் வேற்றுமைகளை பார்த்தோம் ஜீவ விஷயத்துல. இது ஒரு விதமான உறவு, ஈஸ்வரனோடு நமக்குள்ள உறவு. அதான் சகுன பிரம்ம உறவு சொல்றோம். அதான் பெரும்பாலும் எல்லாரும் செய்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து ஈஸ்வரனை பார்த்தா அவர் நம்மை சிருஷ்டிப்பவர், படைப்பவர், நாம் செய்கின்ற கர்ம வினைக்கெல்லாம் பலனை தருபவர், கர்ம பல தாத்தா. அவர் பந்தப்படாதவர். அடுத்து இந்த உலகத்துல எல்லாம் ஒரு முறையா நியமமா இயங்கிட்டு இருக்கு. பருவ காலங்க முறையா வருது, மழை காலம் வருது, போறது, இப்படி எல்லாம் முறையா இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த பூமியும் இந்த கோள்களும் ஒழுங்கா முறையா அதன் இடத்தில் அதன் வேகத்தில் அது வேலையை செய்துக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் செய்வதற்கு ஒரு நியந்தா. அடுத்து நமக்கு கர்ம பலனை கொடுப்பதற்கு ஒரு அறிவுடைய தத்துவம் வேணும். அப்படியெல்லாம் பார்த்து அப்படிப்பட்ட ஒருவருக்கு பெயர் தான் நியந்தா, அவர் தான் ஈஸ்வரன் சொல்லி பார்த்தோம். இது ஒரு விதமான உறவு. இது சகுன பிரம்ம உறவுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த உறவில் வேற்றுமை இருக்கின்றது. ஜீவன் வேறு ஈஸ்வரன் வேறு தான். இந்த அர்த்தத்துல பார்த்தா ஜீவன் வேறு தான், ஈஸ்வரன் வேறு தான். இதுல ஐக்கியமே சம்பவிக்காது. இது மேலோட்டமான உறவு. 90% 99 முக்கால் இருக்க சதவீதம் பேர் இந்த ஒரு அறிவில் தான் இருக்கின்றோம். அப்படிதான் இறைவனை வணங்கி கொண்டிருக்கின்றோம். இது எல்லாம் பெரியவங்க நமக்கு அமைச்சு கொடுத்தது, சாஸ்திரமும் அமைச்சு கொடுத்துருக்கு. அடுத்து 2வது விதமான உறவு. இந்த முதல் உறவை நாம சென்ற வகுப்பில் தெளிவா பார்த்தோம். 2வது விதமான உறவு சம்பந்தம் என்னன்னா, ஜீவன் இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தோம். தத்துவ ரீதியாக ஸ்தூல சரீரம், நம்ம பார்க்குற இந்த ஸ்தூல சரீரம் இருக்கு. அப்புறம் சூக்ஷ்ம சரீரம் என்கின்ற மனசு இருக்கு. மனசுக்கு தான் பேர் சூக்ஷ்ம சரீரம். அடுத்து இது 2க்கும் காரணமான காரண சரீரம். இந்த 3ம் எந்த ஒன்றின் மீது, எந்த ஒரு ஆதாரத்தின் மீது இருக்கின்றதோ அதைத்தான் ஆத்மா சொல்லி சொல்றோம். இதெல்லாம் விரிவா பார்த்த கருத்து சம்மரி பண்ணி நம்ம பார்க்கிறோம். இந்த ஆத்மா எப்படிப்பட்ட தன்மை உடையது? இந்த ஆத்மா நித்தியமானது, அழியாதது, சத்தியமானதெல்லாம் பார்த்தோம். ஆத்மா அழியாதது. அதோடு கூட இந்த ஆத்மா அறிவு சொரூபமானது, அதையும் பார்த்த சித் சொரூபம் சொல்லி பார்த்தோம். இந்த அறிவு சொரூபமான தன்மை ஜீவனிடத்துல எப்படி இருக்கு, எப்படி வந்தது சொல்லி சொன்னா, இந்த ஜீவனிடத்துல உள்ள சூக்ஷ்ம சரீரம், சூக்ஷ்ம பஞ்சபூதங்களாலான சூக்ஷ்ம சரீரம், இதெல்லாம் பார்த்துருக்குறோம் சிருஷ்டியில. அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஒரு விதமான சக்தி இருக்கான். நம்ம மனதுக்கு ஒரு சக்தி இருக்கு. மனம் தன்னளவே ஜடம்தான் சூக்ஷ்ம சரீரம். ஆனாலும் இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. என்ன? ஆத்மாவிடத்தில் இருக்கக்கூடிய சித்தன்மை இருக்குல்ல, அறிவுத்தன்மையை பிரதிபிப்பிக்கின்ற சக்தி இருக்கான்.
அந்த சைத்தன்யம் அல்லது சேத்தனம் அல்லது அறிவை தன்னுள் வாங்கி கொண்டு தன்னிடத்திலே ஒரு உணர்வை உருவாக்கி கொள்கின்ற சக்தி இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு இருக்கு. அது ஏன் அப்படி இருக்குன்னா அதனுடைய படைப்பு அப்படி. இப்போ கண்ணாடி ஏன் சூரியனை பிரதிபிம்பிக்கிறது என்ன சொல்லுவோம்? அது அப்படி உருவாக்கப்பட்டிருக்கு. கல்லோ மரமோ பிரதிபிம்பிக்காது. சூரியன் தண்ணியில தெரிஞ்சா பிரதிபிம்பிக்கிறது, கண்ணாடியில் இன்னும் நல்லா பிரதிபிம்பிக்கிறது. மண்ணிலேயோ மலையிலேயோ மரங்கள்லேயோ பட்டா பிரதிபிம்பிக்கிறது இல்லை. அது அதனுடைய இயல்பு, அப்படி படைக்கப்பட்டிருக்கு. அதுபோல சூக்ஷ்ம சரீரமாக நம்முடைய மனதானது அது படைப்பினுடைய தன்மையினால் அந்த ஈஸ்வரனிடம் அல்லது பிரம்மனிடம் இருக்கக்கூடிய சித்தன்மையை அறிவுத்தன்மையை பிரதிபிம்பிக்கின்ற சக்தி உடையதாக இருக்கின்றது. ஆகவே அந்த பிரதிபிம்பத்தை பெற்றுக்கொண்ட ஜடமான உணர்வற்ற மனமானது சேத்தனத்தை உணர்வுடையதாக அறிவுடையதாக ஆகிவிடுகின்றது. சூரியன் எல்லா இடத்துல இருந்தாலும் அந்த தண்ணியில கண்ணாடியில பிரதிபிம்பிக்கிறது. அது போல எங்கும் நிறைந்த ஆத்ம தத்துவம் நம்முடைய ஒவ்வொருவருடைய சூக்ஷ்ம சரீரமாக மனதில் பிரதிபிம்பிக்கின்றது. அப்படி பிரதிபிம்பிக்கின்ற அந்த சைத்தன்யத்தை தான் பிரதிபிம்ப சைத்தன்யம். அந்த சித்தை வாங்கி கொண்ட அந்த ஜீவனுக்கு தான் பெயர் சிதாபாசன் சொல்றோம். கண்ணாடியில தெரிகிற சூரியன் உண்மையான சூரியனா? இல்லை, போலியான சூரியன். அந்த போலியான சூரியனுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆபாச சூரியன் அப்படி சொல்லுவோம். ஆபாசம் தமிழ் ஆபாசம் இல்லை, ஆபாசத்தை சொல்லி சொன்னா ஷைன் லைக் தட் அப்படி சொல்லி ஆங்கிலத்தை அதை போலவே அது நமக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றது. கண்ணாடியில் சரிகிற சூரியன் ஒரிஜினல் இல்லை, தமிழ் ஆபாசம் இல்லை. தமிழ் ஆபாசம்னா அது வேற அர்த்தமாயிடும். ஆமாம், அது ரிஃப்ளெக்ஷன். சூரியனுக்கு போலியான ஒரு தன்மையை கொடுத்திருக்கு, அல்லது போலியான சூரியன் அல்லது அதே போல இருக்கக்கூடிய பிரதிபிம்ப சூரியன் நமக்கு தெரிகின்றது. ஆக இந்த ஆத்மாவுடைய சித் நம்முடைய சூக்ஷ்ம சரீரத்தில் மனதில் தெரியும் பொழுது, வியாபிக்கும் பொழுது, பிரதிபிம்பிக்கும் பொழுது சித்தை போல ஒரு உணர்வானது நம்முடைய மனதிற்கு வந்து விட்டது. அந்த மனதிற்குள் வந்துவிட்ட அந்த பிரதிபிம்ப சித்து இருக்கே, அதை சாஸ்திரத்துல சிதாபாசன் சொல்லுவாங்க. சிதாபாசன் வார்த்தையை நம்ம அறிமுகப்படுத்திங்க. சிதாபாசன் சித் போலி சொல்றோம் பாருங்க, அதுதான். அதை போலவே உணர்வுடையதாக ஆகிவிட்டது. நெருப்புல போட்ட இரும்பு குண்டு ஒரு சூடு லெவல்ல என்ன ஆகின்றது, அதுவும் அதே போல நெருப்பு போல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அது போல ஆகிவிட்டது. நம்முடைய மனதிற்கு சித்தை கொடுத்து விட்டது. மனதும் சித்தை பெற்றுக்கொள்கிற சக்தி உடையதாக வாங்கி கொண்டது. அதனால் என்ன ஆகின்றதா, ஜடமான மனம் அல்ல சூக்ஷ்ம சரீரம் உணர்வுடைய சூக்ஷ்ம சரீரமாக மாறிவிட்டது. அந்த உணர்வுடைய சூக்ஷ்ம சரீரத்தை உடைய இந்த உடல் இருக்க, இதுவும் ஜடமாக இருந்தாலும் இந்த உடலுக்குள் இருக்கக்கூடிய அந்த மனம் உணர்வுடையதான அதே காரணத்தினால் அந்த உணர்வையும் மனதையும் உடைய இந்த ஸ்தூல சரீரமும் உணர்வுடையதாக ஆகிவிட்டது. கார் இருக்கு, ஜடம் தானே. அப்புறமா ஸ்டார்ட் பண்ண உடனே செல்ஃப் ஸ்டார்ட் இருக்கு, ஸ்டார்ட் பண்ண உடனே அது என்ன பண்றதுன்னா ஓடுறது ரெடி ஆகிடும். ஆக சிதாபாசத்துடன் கூடிய மனம் இந்த ஸ்தூல உடலையும் உணர்வுடையதாக ஆக்கி உலகத்தை அனுபவித்து கொண்டுள்ளது. ஆகவே மரணம் என்பது என்ன அர்த்தம்னா, எப்பொழுது கர்ம வினை முடிகிறதோ அப்பொழுது இந்த சூக்ஷ்ம சரீரம் என்ன ஆகின்றதா, சிதாபாசன் இந்த ஸ்தூல உடலை விட்டு வெளியேறுகின்றது. அப்படி சிதாபாசனுடன் கூடிய சூக்ஷ்ம சரீர மனம் இந்த உடலை விட்டு வெளியேறுவது பேர்தான். அதைத்தான் தமிழ்ல உயிர் போய் விட்டது சொல்றோம். உயிர் போனதுன்றது என்னன்னா, சூக்ஷ்ம சரீரம் பிளஸ் சிதாபாசன் ரெண்டு வெளியேறுது. எதை விட்டு? ஸ்தூல சரீரத்தை விட்டு. அப்போ ஸ்தூல சரீரத்தை விட்டு அந்த சிதாபாசனம் மனமும் வெளியேறின உடனே இந்த உடல் மறுபடியும் என்ன ஆகிவிடுகின்றது, பழைய நிலையில் ஸ்தூலமாக ஜடமாக மாறிவிடுகின்றது. அப்புறம் இந்த உடல்ல ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு முன்னே என்ன, ஒரு சின்ன ஒரு ஊசி குத்தினாலும் அப்படியே காலில் முள்தைக்கின் வெடுக்கென்று அசைத்தெடுத்தலா தாய்மன்னர் சொல்வார். சின்ன ஒரு நெறிஞ்சு முள் குத்தினாலும் சுண்டு விரல் என்ன ஆகுது, உடனே அப்படி பண்றோம். அந்த உணர்வும் போய் விடுகின்றது. அப்ப உடல் ஜடமாகி விடுகின்றது. ஆகவே உயிர் என்று நாம் சொல்வது என்னன்னா, நம்முடைய சூக்ஷ்ம சரீரம் பிளஸ் சூக்ஷ்ம சரீரத்தில் உள்ள சிதாபாசன், அதுதான் வேறு உலகத்திற்கு செல்கின்றது. இந்த சிதாபாசன் பிளஸ் சூக்ஷ்ம சரீரம்
வெளிப்பட அல்லது அது செயல்படுவதற்கு ஒரு ஸ்தூல சரீரம் தேவை. அப்புறம் அது வெளியேறும்போது ஸ்தூல சரீரம் என்ன ஆகிவிடுகின்றது? ஜடமாக ஆகிவிடுகின்றது. ஆக நாம் உயிர் என்று சொல்வது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். மனம் பிளஸ் அதில் உள்ள சிதாபாசன், அதுதான் உயிர் அல்லது ஜீவன் எனப்படுகின்றது. ஜீவன் சொன்னா இதுதான் அர்த்தம். ஆக ஸ்தூல சரீரம் இல்லாமலேயே ஜீவன் என்ற ஒரு தத்துவத்தில் என்ன அடங்கும்? ஸ்தூல சரீரம் இல்லைன்னா கூட ஜீவன் சொல்றதுல சித் பிளஸ் சிதாபாசன் பிளஸ் சூக்ஷ்ம சரீரம் அல்லது மனது, அதோட உடலையும் சேர்த்த ஸ்தூல சரீரத்தை சேர்த்தா இப்போ நாம் இருக்கக்கூடிய ஒரு உயிருள்ள ஒரு ஜீவனாக நாம் அதை அர்த்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப எவ்வளோ அழகாக யோசித்து பெரியவர்கள் புரிந்து சாஸ்திரத்தில் சொன்னப்பட்ட வார்த்தைகளை எடுத்துக்கொண்டு அழகாக நமக்கு நம்மை பற்றி ஒரு விளக்கத்தை தருகின்றார்கள். இதுதான் ஜீவன் அல்லது மனிதன் அல்லது நான் என்று சொல்லப்படுகின்ற நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுதான், இந்த காம்பினேஷன் தான். சித்து இருக்கு, அதனுடைய பிரதிபிம்பம், அதுதான் சிதாபாசம் சொல்றோம். பிரதிபிம்பத்துல பிம்பத்தினுடைய தன்மை இருக்குமா இருக்காதா? ஆகையினால பிரதிபிம்பம் பிளஸ் அதுல இருக்க சித்து பிளஸ் சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னா மனசு, அதோட கூட என்ன ஆகின்றது? உடல் இருக்கின்றது. அப்ப ஜீவன் என்ற சொல்லல சித் பிளஸ் சிதாபாசன் பிளஸ் சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல உடல்ல வெளிப்பட்டதுன்னா, இப்ப நம்ம மனிதன் ஜீவன் சொல்றோம் பாருங்க, ஸ்தூல உடலும் சேர்த்துக்கலாம். ஸ்தூல உடல் இல்லைன்னாலும் ஜீவன் என்பதில்ல சிதாபாசன் பிளஸ் மனசு. சுருக்கமா புரிஞ்சுக்கணும், அது போதும். ரொம்ப சுருக்கமா புரிஞ்சுக்கணும். ஆக ஜீவன் என்று சொல்லும் பொழுது ஸ்தூல சரீரத்தை சேர்த்துக்கலாம். ஆனால் மேக்சிமம் ஆக ஜீவன் என்று சொன்னால் என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி சொன்னா, எல்லா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கும் கழட்டி விட்ட பிற்பாடு சைத்தன்யம் சித் என்ற ஒரு தன்மையும் அதோட சூக்ஷ்ம சரீரமும் அதில் சிதாபாசம் அடங்கி இருக்கும். அதனால இது ஒரு ஈக்குவேஷன் சொல்லுவார்கள். ஜீவக இஸ் ஈக்குவல் டு சித் பிளஸ் சூக்ஷ்ம சரீரம் பிளஸ் சிதாபாசன். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஜீவன்றதுல சித் பிளஸ் சிதாபாசன் பிளஸ் சூக்ஷ்ம சரீரம் என்று சொல்லப்படுகின்ற மனம், அதோடு இந்த உடலையும் சேர்த்தா இப்ப நாம் இருந்துகிட்டு இருக்கேன் இல்லையா? அல்லது சித்தோடு சேர்ந்த சிதாபாசனும் சேர்ந்த சூக்ஷ்ம சரீரம் மனம் என்ன பண்றதா? இந்த ஸ்தூல சரீரத்தை எடுத்துக்கிறதா, அதோட கர்மவனைக்கு தகுந்தா போல அந்த ஸ்தூல சரீரத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுள்ளது. அப்போ ஸ்தூல சரீரத்தோடு இருக்கக்கூடிய இந்த ஜீவன் தான் விவகாரத்தை பண்றான். அதான் சொல்ற, ஸ்தூல உடலை எடுத்த உடனே சூக்ஷ்ம சரீரமாகி இந்த மனது இந்த ஸ்தூல உடலோடு அபிமானம் செய்கின்றது. அப்ப என்ன ஆகின்றது? ஆத்மாவிடமிருந்து பிரதிபிம்பிக்கப்பட்ட சிதாபாசம் ஸ்தூல உடலோடு அபிமானிக்கும் பொழுது இந்த ஸ்தூல சரீரத்துக்கு ஒரு உணர்வு வந்து விடுகின்றது. அப்போ கேள்வி என்னன்னா, இந்த ஸ்தூல சரீரம் உணர்வுமயமா இல்லையா சொல்லி கேட்டா, உணர்வுமயம் இல்லை என்று சொல்ல முடியாது. ஏன் தெரியுங்களா? உயிரோடு சேர்ந்து இருக்கும்போது உடலுக்கு உணர்வுமயம் இருக்கா இல்லையா? சரி, ஜடம்னு சொல்லலாமா? ஜடம்னு சொல்ல முடியாது. ஏன்? ஜடம் என்று சொன்னால் என்ன ஆகும்? உடனே நம்ம கூப்பிட்டு ஒரு பின்னில் ஒரு ஊசியில குத்தனா என்ன ஆகுறது? வலிக்கிறது. அப்போ உடலோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த சிதாபாசன் இருக்கே உணர்வுமயமாக இருக்கின்றது உடலிலே. உடல்ல வெளிப்படும் பொழுது ஜடம் அல்ல. சீதோஷ்ண துக்க சீதோஷ்ணத்தெல்லாம் உணர்கின்றது. ஆக இந்த உடலுக்கு எப்படி உணர்வு வந்தது? இந்த உடலில் சித்துடன் கூடிய சிதாபாசனை பிரதிபிம்பித்துக் கொண்டுள்ள மனம் இருப்பதனால் அந்த மனம் உணர்வுமயமாகி அந்த மனதோடு கூடிய உணர்வுமயம் இந்த உடலில் வெளிப்படும் பொழுது உடலும் அதை போன்று உணர்வுமயம் ஆகிவிட்டது. இப்போ புரியுதா பாருங்க. உடல்ல மனது வெளிப்படுறதுனால, மனது உணர்வுமயமா இருக்கிறதுனால, அறிவு சுரூபமாக பிரதிபிம்பித்துக் கொண்டிருப்பதனால் அதை உடைய உடலும் அந்த உணர்வை பெற்று விட்டது. நேரடியாக ஆத்மாவிடமிருந்து இந்த சித் வரல. ஆத்மாவுடைய சித் உணர்வு ஸ்தூல சரீரத்தில் நேரடியா பிரதிபிம்பிக்கல, சூக்ஷ்ம சரீரத்தில் மனதில் தான் பிரதிபிம்பிக்கின்றது. மனது பிரதிபிம்பத்தை பெற்றுக்கொண்டு உணர்வுடையதாகி அந்த மனதை உடைய உடலும் உணர்வுடையதாக ஆகி இருக்கின்றது. அதனால்தான் அந்த ஸ்தூல உடலுக்கு மரணம் என்று வரும்பொழுது மரணத்துல என்ன ஆகுறதா? நம்முடைய சூக்ஷ்ம சரீரம் சிதாபாசத்துடன் சேர்ந்து டாட்டா காட்டிட்டு வெளியேறி போயிடுது.
அப்ப இந்த உடல் மீண்டும் ஜடமாகிவிட்டது. அதை தான் நாம சொல்றோம், உயிர் போய்விட்டது, இறந்து விட்டார், செத்து போச்சு. அது உள்ள இருந்த ஒரு சித்து போயிடுச்சு, அதனால என்னன்னா செத்து போச்சு, செத்தே போச்சு. அது எதோட போயிருக்கு, எதோட வந்தது? நம்முடைய எல்லா கர்மாக்களையும் சேர்த்து வைத்த சூக்ஷ்ம சரீரமாகிய அந்த மனம், அதில் தான் எல்லாம் அடங்கி இருக்கு. அந்த அது மறுபடியும் என்ன பண்ணிடுது, இந்த உடலை விட்டு போதும், உடல்ல இருந்தது, இனி எனக்கு இதோட இருக்க முடியாது அப்படி சொல்லி இந்த உடலை விட்டு போய்விடுகிறது. அப்படி சித்தானது சென்று விட்டதனால் அது செத்து போச்சு சொல்லி சொல்றோம். ஆக ஆத்மா இந்த உடலில் எப்பொழுது போல எல்லா இடத்திலும் வியாபித்திருந்தாலும் கூட ஆத்மாவினுடைய அந்த பிரதிபிம்ப சைத்தன்யம் உயிரற்ற உடலிலும் என்ன பண்றது, உயிரற்ற உடலிலும் ஆத்மாவுடைய சத்தன்மை இருக்குன்னு சொல்றாங்க. சித்தானது சிதாபாஸ் வெளிப்பட்டுடுது. சரி, உயிரற்ற உடல் இருக்கு, அதுல ஆத்மாவுடைய இருக்கா இல்லையா ஆத்மா சொல்லி சொன்னா இல்லைன்னு சொல்லி சொன்னா என்ன ஆயிடும் தெரியுங்களா? ஆத்மா எங்க நிறைஞ்சுன்னு சொல்றீங்க, அப்ப இந்த உடல்ல இல்லையான்னு சொல்லி கேட்பாங்க. ஆகல ஆத்மால இருக்கு. எந்த தன்மையோடு இருக்குன்னா சத்தம்சமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உடல் முன்னையும் இருந்தது, இப்ப இறந்த பிற்பாடும் இப்ப ஜடமா இருக்கு. அடுத்து இதை என்ன பண்ண போறாங்க, எல்லோரும் எரித்து சாம்பலாக்கின பிற்பாடு அது சாம்பலாக இருக்கு. ஆகவே ஆத்மாவுடைய சத்தம்சம் எங்கும் இருப்பது போல இந்த உடலிலும் ஜீவன் சென்ற பிறகும் இருக்கின்றது. அதுல எந்த ஒரு குறைவும் இல்லை. ஆனால் ஆத்மாவுடைய சைத்தன்ய அம்சம் சூக்ஷ்ம சரீரத்தை வியாபித்து சிதாபாசனாக இருந்து சிதாபாசன் உடலுக்கு உணர்வை கொடுத்து அந்த உடலுடன் உலகத்தை அனுபவித்து வருகின்றான். இதுதான் ஜீவனுக்கு இருக்கக்கூடிய தத்துவம், ஜீவ தத்துவம். இனி நாம ஈஸ்வரன் என்கின்ற தத்துவத்தை சொல்லி ஆராய்ச்சி செய்யணும். இதுவரை ஜீவனை ஆராய்ச்சி செய்து என்ன பண்ணோம், கடைசியா நாம ஒரு கன்க்ளூஷன் வந்திருக்கோம். இது மனசுல நிக்கணும், தத்துவ போதை படிச்சு இந்த விஷயம் மனசுல நிக்கணும். அதுக்காக தான் மறுபடியும் இதை சொல்றோம். அப்பதான் ஈஸ்வரன் ஆராய்ச்சி செய்யும்போது இதே ஈக்குவேஷன் வரப்போறது நமக்கு சொல்லி தெரியும். சித்தும் பிளஸ் சிதாபாசன் உடன் கூடிய சூக்ஷ்ம சரீரம், சூக்ஷ்ம சரீரம்னா மனசு நினைச்சுக்கணும். இதுதான் ஜீவன். சித் பிளஸ் சிதாபாசன் பிளஸ் சூக்ஷ்ம சரீரம் மனசு, அதுதான் ஜீவன். அந்த ஜீவன் இந்த உடலிலே வெளிப்பட்டால் அது முழுமையாகின்றது. ஒரு மனிதனாக உலகத்திலே உலவிக் கொண்டிருக்கு, மனிதனாக ஏதோ ஒரு உயிரினமா உலவிக் கொண்டிருக்கின்றது. இப்ப 2 சொற்கள் போதும், சித் பிளஸ் சிதாபாசன் உடன் கூடிய சூக்ஷ்ம சரீரம், அது பேர் ஜீவன். அடுத்து ஈஸ்வர விசாரத்துல ஈஸ்வரன் என்னவா பார்த்திருக்கோம், பார்த்து முடிச்சிருக்கோம். நம்ம ஈஸ்வரன் எனும் தத்துவத்திற்குள் மாயா தத்துவம், பிரம்ம பிளஸ் மாயா இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரஹா. பிரம்மமும் ஈஸ்வரன் என்ற தத்துவம், அது ஈஸ்வரன் என்ற தத்துவத்தில் என்ன இருக்கு, பிரம்மத்தினுடைய தன்மையும் இருக்கு, அது பிரம்மத்தை சார்ந்த மாயாவுடைய தத்துவம் இருக்கு. மாயையோடு சேர்ந்த பிரம்மனுக்கு பெயர் தான் ஈஸ்வரன். மாயையோடு சேர்ந்த பிரம்மனுக்கு பெயர் தான் ஈஸ்வரன். அதான் போட்டார் மாயாஷயா இல்லையா, சாரி பிரம்மாஷயா மாயா பவதி அல்லது அஸ்தி, பவதி இல்லை அஸ்தி சொல்றோம். பிரம்மாஷயா மாயா அஸ்தி நம்ம பார்த்துருக்கோம். அதில் பிரம்மன் என்ற தத்துவத்தை சார்ந்து இந்த மாயை என்ற ஒரு தத்துவம் இருக்கின்றது. அந்த மாயையோடு கூடிய பிரம்மனுக்கு பெயர் தான் ஈஸ்வரன். ஆகவே இந்த மாயை என்ன பண்ண முடியாதான், தனியா பார்த்து விட முடியாதான். அந்த மாயையை பிரம்மத்தோடு சேர்ந்து தான் பார்க்க முடியும். ஏனென்றால் பிரம்மத்தை சார்ந்து தான் இந்த மாயை இருக்க முடியும். அதுக்கு உதாரணம் சொல்லுவாங்க, என்னை சார்ந்துள்ள நிழல் இருக்கு, அந்த நிழலை நான் அல்லாமல் பார்க்க முடியுமா? நம்மை சார்ந்துள்ள நிழலை நம்மை விட்டு வேறாக பார்க்க முடியுமா, இருக்குமா? அல்லது நாம் போன பிற்பாடு ஒரு அரை மணி நேரம் இல்லை 1/4 மணி நேரம் பொறுத்து நிழல் வந்துச்சுன்னு சொல்லி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. நம்முடைய நிழல் நமக்கு வேறாக இருக்காது. அது போல இந்த மாயை அந்த பிரம்மனை சார்ந்துதான் இருக்கும். ஆகவே மாயையை பிரம்மத்தோடு சேர்ந்துதான் பார்க்க முடியும்.
அந்த மாயையோடு சேர்ந்த பிரம்மனுக்கு பெயர் தான் ஈஸ்வரன். பிரம்ம பிளஸ் மாயை, அதை ஈஸ்வர தத்துவம் என்று சொல்லுவோம். இந்த மாயையும் எப்படி இருக்குன்னா இயல்பாக ஜடமாக இருக்கு. மாயையில் இருந்த மனமும் உடலும் எப்படி ஜடமோ அதே போல இந்த மாயை இயல்புல ஜடமா இருக்கு. அப்ப இந்த மாயை என்ன பண்ணுச்சான், பிரம்மத்திடம் உள்ள சைத்தன்யத்தை, அறிவை, உணர்வை அதை எடுத்துக்கொள்கின்றது, பிரதிபிம்பத்தை பெற்றுக்கொள்கின்றது. அப்போ மாயைக்கு ஒரு சேத்தன தத்துவம் இருக்கு. அந்த மாயைக்குள்ள சேத்தன தத்துவத்துக்கு பெயர் தான் ஈஸ்வரன். நமக்குள்ள ஒரு சேதன தத்துவத்துக்கு பெயர் தான் ஜீவன். அங்க மாயைக்குள்ள ஒரு சேதன தத்துவத்துக்கு பெயர் தான் ஈஸ்வரன். ஆகவே ஈஸ்வரன் என்று சொல்லும் பொழுது ஜடமான ஒரு பொருளை சொல்ல முடியாது, அது சேத்தனமான அறிவு தத்துவத்தை தான் குறிப்பிடும். ஆகவே நாம் ஈஸ்வரன் என்று சொல்லும் பொழுது எந்த அறிவுடைய தத்துவத்தை குறிக்கின்ற சொல்லி சொன்னா மாயையில் பிரதிபிம்பிக்கின்ற ஒரு பிரதிபிம்பம், நம்முடைய சூக்ஷ்ம சரீரத்தில் மனதில் பிரதிபிம்பிக்கின்ற ஒரு பிரதிபிம்பம் சொன்ன பாருங்க. அதே போல மாயையில் பிரதிபிம்பிக்கின்ற ஒரு பிரதிபிம்ப சைத்தன்யத்துக்கு பெயர் தான் ஈஸ்வரன். அது அறிவுடைய தத்துவம். அங்கேயும் சிதாபாசம் இருக்கு, நம்மிடத்து சிதாபாசம் இருக்கு. அங்க எப்படி இருக்கு, மாயையில் பிரதிபிம்பிக்கின்றது. ஆமா, சமஷ்டி மனதில் பிரதிபிம்பிக்கின்றது. இங்க வெஷ்டி மனம், ஒரு தனி மனதில் பிரதிபிம்பிக்கின்ற சைத்தன்யம் இருக்கு, அங்க மொத்தத்தில் பிரதிபிம்பிக்கின்ற சைத்தன்யம் இருக்கு. தனி ஒரு உடலில் இருக்கக்கூடிய மனதில் பிரதிபிம்பிக்கின்ற சைத்தன்யத்துக்கு பெயர் ஜீவன், மொத்த மாயையில் பிரதிபிம்பிக்கின்ற சைத்தன்யத்துக்கு பெயர் ஈஸ்வரன். புரியுதா பாருங்க, அப்படியே அழகா வரிசையா புரிஞ்சுக்கலாம். ஆமா, இப்படி ஈக்குவேஷன் கொடுத்துதான் அழகா நமக்கு இந்த தத்துவத்தை புரிய வைக்கிறாங்க. அப்போ ஈஸ்வர விசாரம் இத்துடன் நிறைவு பெறுகின்றது. எத்துடன், பிரம்ம பிளஸ் மாயா ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரனுக்குள்ள பிரதிபிம்ப சைத்தன்யம் இருக்கு, அது பெரிய பிரதிபிம்பமா இருக்கு, மொத்தத்துல பிரதிபிம்பிக்கிறது. தனி ஒரு உடலில் பிரதிபிம்பிக்கின்றது. தனி உடலில் பிரதிபிம்பிக்கின்ற சைத்தன்யத்துக்கு சிதாபாசன் சொல்லி பெயர். மொத்தத்தில் பிரதிபிம்பிக்கின்ற சைத்தன்யத்திற்கு ஈஸ்வரன் என்று பெயர். அல்லது தனி உடல் பிரதிபிம்பிக்கின்ற சைத்தன்யத்துக்கு ஜீவன் என்று பெயர். மொத்தத்தில் பிரதிபிம்பிக்கின்ற சைத்தன்யத்துக்கு ஈஸ்வரன் என்று பெயர். எப்படி போட்டாலும் சரி ஒன்றுதான், நான் குழப்பலன்னு நினைக்கிறேன். ஆக இந்த மாயைக்குள்ளும் ஒரு அறிவு இருக்கு, அந்த பிரம்மத்திடமிருந்து பிரதிபிம்பித்த அந்த சைத்தன்யத்தினால். இனி நாம ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்கு இருக்கக்கூடிய ரெண்டாவது ரிலேஷன்ஷிப் பத்தி பார்க்கணும். முதல் ரிலேஷன்ஷிப் வேற்றுமுடன் கூறியது. இங்க பார்க்கப்படுற ரிலேஷன்ஷிப் ஒன்று பார்க்கணும். அதுக்கு இந்த உறவு எப்படிப்பட்டது? மாயா அம்சமான ஈஸ்வரனுக்குள்ளேயும் சிதாபாசன் இருக்கு. நம்முடைய ஒரு உடல்ல பிரதிபிம்பிக்கின்ற சிதாபாசன்லையும் சேத்தனம் இருக்கு, அறிவு இருக்கு. இந்த ரெண்டுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த அறிவு இருக்கே, அதை லட்சணப்படுத்தி பார்த்தால் அல்லது அதை சாஸ்திரத்தினுடைய கோணத்தில் அதன் லட்சணங்களை பார்த்தால் அங்கேயும் சைத்தன்யம் இருக்கு, நம்மிடத்துலையும் சைத்தன்யம் இருக்கு. அதுவும் அறிவு ஸ்வரூபமா இருக்கு, நாமும் அறிவு ஸ்வரூபமா இருக்கோம். ஆகவே ரெண்டு அறிவு ஸ்வரூபம் இல்லை, இருப்பது ஒரே அறிவு ஸ்வரூபம். அதான் சொல்றேன். இங்க ஜீவனில் மனதில் சூக்ஷ்ம சரீரத்திற்கு சிதாபாசத்துக்கு என்ன ஆதாரமா இருக்கிறதோ அதை நாம பொதுவாக என்ன சொல்றோம்னா, இங்க இந்த பாடலை சொல்ல போற ஆத்மா என்ற ஒரு வார்த்தை அறிமுகப்படுத்துறார். அந்த ஆத்மா என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தா, ஒரு உடலில் வெளிப்படுகின்ற அந்த சைத்தன்யத்திற்கு ஆத்மான்னு சொல்லி சொல்றோம், ஜீவன் அல்லது ஆத்மா சொல்றோம். மொத்த சூக்ஷ்ம சரீரத்தில் வெளிப்படும் பொழுது அதையே என்ன பண்றோம், ஈஸ்வரன் சொல்லி சொல்றோம். அது ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரமும் அதனுள் இருக்கின்ற சிதாபாசமும் அதனுடைய அடிப்படையில் என்ன பண்றோம், அனாத்மா விஷயங்களை, ஸ்தூல சரீரம் அல்லது காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம் என்கின்ற இந்த அனாத்மாவெல்லாம் விட்டு அந்த சைத்தன்யத்தை எடுத்துக்கொள்கின்றோம். ஈஸ்வரனிடத்தில் இருக்கக்கூடிய இந்த மாயா உலகம் மற்ற விவகாரங்கள் எல்லாத்தையும் விட்டு விட்டு அங்க இருக்கக்கூடிய சைத்தன்யத்தை எடுத்துக்கொண்டு ரெண்டுமே என்ன பண்றோன்னா
லட்சணத்தில் பார்க்கும்போது சாஸ்திரம் சொல்றது, சைத்தன்ய திருஷ்டியில் ஆத்மா அல்லது ஜீவனில் இருக்கக்கூடிய சைத்தன்யமும் ஈஸ்வரில் இருக்கக்கூடிய சைத்தன்யமும் உண்மையில் வேறு வேறு இல்லை, ஒன்றுதான். ஆகவே அறிவனுடைய கோணத்தில் லட்சியார்த்தத்தின் அடிப்படையில் அதுவும் ஜீவனும் சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கு, ஈஸ்வரன் சச்சிதானந்த ஸ்வரூபமா இருக்கு. ஆக ரெண்டு சச்சிதானந்தம் இல்லை, இருக்கிறது ஒரே சச்சிதானந்தம். வீட்டில் இருக்க சச்சிதானந்தத்துக்கு பெயர் ஜீவன், மொத்தத்தில் இருக்க சச்சிதானந்தத்துக்கு பெயர் ஈஸ்வரன். இல்லை சச்சிதானந்தன் ஒருத்தர் நம்ம வீட்டில் இருந்தாருன்னா அவருக்கு வீட்டில் என்ன பண்ண சச்சுன்னு கூப்பிடுறோன்னு வச்சுங்களேன், வெளியில் ஆஃபீஸில் ரெக்கார்டில் ஒரு பேர் இருக்குமே, அது போலதான். ஆகவே ஈஸ்வரனில் இருக்கக்கூடிய சைத்தன்யம், நம்மள இருக்கக்கூடிய சைத்தன்யம், ரெண்டு சைத்தன்யத்தையும் சாஸ்திரத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறது, ரெண்டும் ஒரே விதமாக தான் இருக்கு. ஏன் ஒரே விதமாக இருக்கு எப்படி சொல்கிறீங்கன்னா, அங்கேயும் சத்து இருக்கு, சித்து இருக்கு, அங்கேயும் ஆனந்தம் இருக்கு. நம்மிடத்துலையும் சத்து இருப்பு இருக்கு, நம்மிடத்துல சித்து இருக்கு, நம்மிடத்துல ஆனந்தம் இருக்கு. அதுவும் சச்சிதானந்தம், இதுவும் சச்சிதானந்தம். ரெண்டு சச்சிதானந்தம் இல்லை, ஒரே சச்சிதானந்தம். அது பிரம்மம், அந்த பிரம்மமாகத்தான் இருக்கிறார். அதுதான் இங்க சொல்ல வர விஷயம். ஆக நம்மிடத்தில் வெளிப்படுகின்ற நம்ம ஆத்மான்னு சொன்னாலும் சரி, ஜீவன் சொன்னாலும் சரி, அதுக்கு சொல்ற லட்சணமும் பிரம்மத்துக்கு சாஸ்திரத்துல சொல்ற லட்சணமும் ஒரே லட்சணம் தான். அதான் சொல்றேன். ஏன் ஆத்மான்னு சொல்றீங்க, பிரம்மன் ரெண்டு வார்த்தை உபயோகப்படுத்துற ஒரு கிளாரிபிகேஷன் கொடுக்குறாரு பாருங்க. ஏன் ஆத்மா பிரம்மம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி சொன்னா, மொத்த உலகுக்கும் சமஷ்டிக்கும் ஆதாரமாக இருந்தால் அதை பிரம்மன் சொல்றோம். இந்த ஒரு உடல் மனதிற்கு ஆதாரமாக இருந்தால் அதற்கு ஆத்மா என்று சொல்கின்றோம். இந்த ஒரு உடலில ஆதாரமா இருந்தா அதுக்கு ஆத்மான்னு பேரு. மொத்த உலகத்து ஆதாரமா இருக்கும் அதுக்கு பேரு பிரம்ம என்று பெயர். அதனால ஆத்மா என்ற பெயரை நாமும் இந்த ஒரு உடல்ல வெளிப்படும் போது பயன்படுத்துறோம், மொத்த உலகத்தில் வெளிப்படும்போது பிரம்மன் சொல்லி பயன்படுத்துறோம். ரெண்டு வார்த்தை தான் ரெண்டு இருக்க தவிர அர்த்தம் என்ன, ஒன்றுதான். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. ஒரு நகைக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய தங்கம் பல நகைக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய தங்கம். அங்க பொதுவா என்ன இருக்கு, தங்கம் தான் இருக்கு. ஒரு நகைக்கு ஆதாரமா இருக்க தங்கம் பல நகைக்கு ஆதாரமா இருக்க தங்கம். ஒரு ஜீவனுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய சேத்தனம் மொத்தத்துக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய சேத்தனம். ரெண்டுத்துல என்னென்ன, சேத்தனம் தான், பிரம்மம் தான் இருக்கின்றது. ரெண்டும் அடிப்படையில் தன்மையில் சொரூபத்தில் ஏக்கமேவ. ஆக சிதாபாசன் பிளஸ் சூக்ஷ்ம சரீரம் தனி ஒரு ஜீவன், அதற்கு ஆதாரமா இருக்கக்கூடிய ஆத்மா, அடுத்து இந்த மொத்த உலகத்துக்கும் ஆதாரமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மன், இந்த ரெண்டுமே ஒன்றாகவே இருப்பதால் ஜீவனும் ஈஸ்வரனும் அடிப்படையில் ஒன்றே, ஐக்கியமே. இதுதான் ஐக்கிய சம்பந்தம், ரெண்டும் ஒன்று தான் சொல்றார். ஆக ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்கும் ரெண்டாவது சொல்ற உறவு இருக்க ரிலேஷன்ஷிப் ஐக்கிய சம்பந்தம். முதல்ல பார்த்த சம்பந்தம் வேத சம்பந்தம். கடவுள் கோயிலில் இருக்கார், அவர் படைப்பவர், அவர் காப்பவர், நான் எனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கு, அவர் பேரறிவாளன், அப்படிலாம் சொல்லும் பொழுது அது வேத சம்பந்தம், அது இருக்கு. ஆனா தத்துவ திருஷ்டியில் உண்மையான தன்மையில் எனக்கு அவருக்கும் வேதம் இல்லை, ஏகமேவ அத்விதீயம், சைத்தன்யத்தின் அடிப்படையில், சச்சிதானந்த அடிப்படையில். இங்க ஐக்கிய சம்பந்தம் சொன்னா ஜீவனும் ஈஸ்வரனும் வேறுபடுவதில்லை என்று சொல்கின்றது. இந்த இடத்துல தான் நமக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. எப்படி சொல்ல போறார்ப்பா, எதனுடைய அடிப்படையில் சொன்னா, ஆதாரத்துடைய அடிப்படை அதிஷ்டானத்தின் அடிப்படையில் பார்த்தால் ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று, வேறுபடுவதில்லை. அப்படி பார்த்தா என்ன பண்ணணும் தெரியுங்களா, இந்த வார்த்தைகள் சிலதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், ஜீவ பிரம்ம ஐக்கியம், ஆத்ம பிரம்ம ஐக்கியம். அப்படி என்ன வார்த்தை வேண்டாலும் போட்டுக்கொள்ளலாம். இவைகள் எல்லாம் விதவிதமான வார்த்தைகளை தவிர அர்த்தம் பொருள் ஒன்றுதான். இவ்விதமாக ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் நாம் இரண்டு விதமான சம்பந்தம் இருக்கு சொல்லி பார்த்தோம்.
முதல் சம்பந்தம் எதனுடைய அடிப்படையில் மறுபடியும் சொல்றார், மேலோட்டமாக காரிய காரண திருஷ்டியில் படைத்தவர் நான் படைக்கப்பட்டவன் இப்படி கோணத்தில் வேத சம்பந்தம் இருக்கு. இரண்டாவது சம்பந்தம் எதனுடைய அடிப்படையில் என்றால் அதிஷ்டானத்தின் அடிப்படையில், ஆதாரத்தின் அடிப்படையில் ஐக்கிய சம்பந்தம். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இருக்கு, கொஞ்சம் அட்வான்ஸா சொல்ற வார்த்தையா இருந்தா கூட இந்த ஐக்கிய சம்பந்தம் என்று சொல்லி ஒரு கான்ட்ரடிக்ஷன் தான் சொல்றாரு. கான்ட்ரடிக்ஷன் தான். காரணம் என்ன தெரியுமா? இந்த ஐக்கியம் சொல்லிவிட்டாலே எந்த இரண்டினுடைய ஐக்கியம் சொல்லி வந்துடும். எந்த இரண்டினுடைய ஐக்கியம்? ரெண்டு ஆள் இருந்தாதான் சம்பந்தம் பேச முடியும். ரெண்டு ஆள் இருந்தால் தான் சம்பந்தம் பேச முடியும். ஒரே ஆள் இருந்தால் என்ன சம்பந்தம் பேச? இருப்பது ஒன்றுனா சம்பந்தத்தை பற்றி, ரிலேஷன்ஷிப் பற்றி பேசவே முடியாது. ஆக அஞ்ஞான காலத்திலே ஜீவன் ஈஸ்வரன் என்ற எண்ணத்திலே நாம் வந்ததனால் ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்கும் ஐக்கியம் வேத சம்பந்தம் தான் சொல்ல முடியும். ஏன்னா அஞ்ஞான காலத்துல அப்படி சொல்ல வேண்டியது இருக்கு. இப்படி ஒரு வேதம் இருக்கு என்று புரிந்து கொண்ட பிறகு அடுத்து தத்துவ ரீதியாக சச்சிதானந்த அடிப்படையில் பேதம் இல்லை என்று புரிந்து கொள்ளும் பொழுது அங்க என்ன தெரியுங்களா பேசுறோம்? சம்பந்தமே இல்லை என்பதுதான் அங்க சம்பந்தம். ரெண்டும் ஒன்றுன்ற இடத்துல சம்பந்தமே இல்லைன்றதுதான் சம்பந்தம். ஒன்றுன்றது போது அங்க என்ன சம்பந்தம் இருக்கு? எந்த சம்பந்தம் இல்லைன்றதுதான் அங்க சம்பந்தம். ஏன் இருக்குது? ஒரே தத்துவம் தானே. மறுபடியும் பாருங்க, அஞ்ஞான காலத்திலே ஜீவன் ஈஸ்வரன் என்ற எண்ணம் வந்ததுனால தான் ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்கும் ஐக்கியம் என்ற சம்பந்தத்தை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கின்றது. தத்துவத்தை புரிந்து கொண்ட பிறகு எந்த சம்பந்தத்தையும் நாம பேச முடியாது. ஏன்? இருப்பது ஒரே ஒரு தத்துவம் தான். இது புரியறதுக்கு முன்னால ஜீவன் ஈஸ்வரன் என்றெல்லாம் இதெல்லாம் ஐக்கியம் பண்ணணும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். புரிந்த பிறகு ஒரு சம்பந்தமும் இல்லை, சம்பந்தம் இல்லை என்பதுதான் சம்பந்த விசாரத்துடைய பலனே சொல்றார். ஒரு சம்பந்தம் இல்லைப்பா, அதுதான் சம்பந்தத்துடைய பலனே. ஆக ஜீவனுக்கு ஈஸ்வரன் அடிப்படையில் ஒன்று என்று நாம் புரிந்து கொள்வதுதான் ஞானம். இந்த ஒரு அறிவை எந்த ஒரு வாக்கியம் நமக்கு போதிக்கின்றதோ அந்த வாக்கியத்திற்கு பெயர் தான் மகா வாக்கியம் சொல்லுவாங்க. ஏன்னா மகா வாக்கிய விசாரத்துக்கு வந்திருக்கும், அதுக்காக தான் லேண்ட் ஆகிறதுக்காக இவ்வளவு தூரம் கொண்டு வந்தோம். மகா வாக்கியம் சொன்னா மகத் என்றால் பெரியது, பெரிய வாக்கியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு 1.5 கிலோமீட்டர் நீளம் இருக்குமா அந்த வாக்கியம்னா? அப்படி இல்லை. அவனுடைய அர்த்தம் என்னன்னா வாக்கியம் பெரியது கிடையாது, பெரிய உண்மையை சொல்லுகின்ற வாக்கியம். சின்ன வாக்கியமா இருந்தா கூட பெரிய உண்மையை சொல்லிச்சுன்னா அது எவ்வளவு பெரிய வார்த்தை இல்லையா? சொன்னதும் ஒரு சொல்லேன்னு சொல்றாரு. எவ்வளோ சொல்லு கேட்டிருக்கோம், சொன்னாலும் ஒரு சொல்லு சொன்னாரு சொல்றோம் இல்லையா? இல்லை, எவ்வளோ பேசினாலும் எவ்வளோ வளவலன்னு பேச ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு. அது போல இங்கே ரொம்ப அழகா சொல்ற பெரிய உண்மையை சொல்லுகின்ற வாக்கியம் என்று பொருள். மேலும் மேலான முடிவான உண்மையை சொல்லுகின்ற வாக்கியம். இன்னொன்னு அதுக்கு லட்சணம் சொல்லுவாங்க, ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று என்று சொல்லுகின்ற வாக்கியம். ஆமா, ஜீவ ஈஸ்வர ஐக்கிய போதக வாக்கியம் மகா வாக்கியம், அப்படி ஒரு லட்சணம் இருக்கு. அடுத்து மகத் பிரயோஜன வாக்கியம், பெரிய பிரயோஜனத்தை தருது. அது வேற, நான் வேற அப்படிலாம் நினைச்சு என்னென்ன பண்ணிட்டு இருந்தேன், கடைசியில் ரெண்டும் ஒண்ணுதான் சொன்ன பிற்பாடு லட்சணத்தின் அடிப்படையில் நான் ஒன்றாகத்தான் இருக்கேன் புரிந்த பிற்பாடு என் மனதில் இருக்கக்கூடிய பேதங்கள், அதனால வந்த துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் சென்று நான் அந்த பிரம்மமாக இருக்கின்ற என்ற ஐக்கிய ஞானத்தினால் அமைதி அடைஞ்சிட்டு பாருங்க. அது பெரிய பிரயோஜனம் தானே. மறுபடியும் பிறவியே இல்லாத பண்ணிடுச்சு, அது ஒரு பெரிய பிரயோஜனம் தானே. ஆக மகத் பிரயோஜன வாக்கியம் சொல்றார். இப்ப நாம பார்க்க போற கருத்து இதுதான். ஜீவனும் ஈஸ்வரனும் மேலோட்டமாக பார்த்தால் பேத ரிலேஷன்ஷிப் உறவு இருக்கின்றது, படைப்பவர் படைக்கப்பட்டவர். ஆனால் ஆதாரத்தின் அடிப்படையில், அதிஷ்டானத்தின் அடிப்படையில் இருக்கிற ஒரு ரிலேஷன்ல பார்த்தா ஏகமேவ அத்விதீயம். இதுதான் நாம இனி பார்க்க போறோம். இந்த அறிவு எந்த ஜீவனுக்கும் என்னவா இயற்கையா இல்லை, இயற்கையா இந்த அறிவு இல்லை, உண்மைதானே. சொன்னாலும் கூட நமக்கு என்னன்னா மைண்ட்ல ஒரு புரிஞ்சுக்கிட்டு கஷ்டமா இருக்கு. ஆகவே இயற்கையாக இந்த அறிவு இல்லை. இந்த அறிவை எந்த சாஸ்திரம் கொடுக்கின்றதோ அந்த நூலுக்கு பெயர் தான் வேதாந்தம் அல்லது உபனிஷத், ஞான நூல்கள். ஆக அதிஷ்டானத்தின் அடிப்படையில், சொரூபத்தின் அடிப்படையில், ஆத்மாவின் அடிப்படையில் இரண்டும் ஒன்றே.
சித்தின் அடிப்படையில் சத்தின் அடிப்படையில் ஒன்றே சொல்றோம். தாய்மன்னர் சொல்லுவார், சித்தும் ஜடமும் சிவத்தை விட இல்லை என்ற நித்தன் பரமகுரு நேசத்தால் பெற்றோமே மோன நிலை கற்றோமே ஞான கரு. ரொம்ப அழகான பாட்டு. ரெண்டு வேற வேற இல்லை. சித்து தான் சத்தா இருக்கு, சத்து தான் சித்தா இருக்கு, வேற வேறையா இல்லை. இந்த ஞானத்தை கொடுத்த குருவினால மனதில் ஒரு அமைதி, நிறைவு, மௌனம், ஆனந்தம். இந்த கருத்துடன் நாமும் இந்த நூலுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்துக்குள்ள போகலாம். நான் முதல் படிச்ச அந்த பொருளை இப்ப பார்க்கலாம். ஸ்தூல ஷரீர அபிமானி. ஸ்தூல சரீரத்தில் நான் என்கின்ற புத்தியை வைக்கின்ற யார்? ஜீவநாமகம். ஜீவன் என்ற பெயரை உடைய இந்த ஸ்தூல உடலில் நான் என்ற அபிமானத்தை வைக்கின்ற ஜீவன் என்ற பெயரை உடையவன் அவன் எப்படிப்பட்டவன்? பிரம்ம பிரதிபிம்ப பவதி. ஜீவன் என்கின்ற பெயரை உடையவனானவன் பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பமாக இருக்கின்றான். வீட்டிலே சொல்லுவோம், ஒரு குழந்தை பிறந்ததுன்னா எப்படி இருக்கான்னா அப்பாவை போல அப்படியே இருக்கான், அவங்க தாத்தாவை போல இருக்கிறான். சொல்றோமா இல்லையா? பிம்ப பிரதிபிம்ப பவதி. அப்பா பிம்பம்னா பிள்ளை பிரதிபிம்பம். ஆக ஜீவன் என்ற பெயரை உடையவனானவன் பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பமாக இருக்கின்றான். இங்கு பிரம்மன் என்றால் ஆதாரமான பிரம்மன் என்று சொல்லலாம். இல்லை, நாம் எப்பொழுதெல்லாம் ஜீவன் என்ற சொல்லை பயன்படுத்துவோமோ அந்த சொல் ஜடமான ஒரு பொருளை குறிக்க முடியாது. ஜீவன் என்று சொன்னாலே ஜீவதி சொல்லி அர்த்தம். ஜீவத்தி என்றால் என்ன? உயிரோடு. அதனாலதான் ஜீவ சமாதிலாம் சொல்றாங்க பாருங்க. அவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா அந்த இடத்துல இன்னும் அவர் உயிரோடு இருக்கார், அந்த அர்த்தத்துல நிறைய பேர் சொல்றாங்க. அதெல்லாம் கொஞ்சம் விசாரத்துக்குரிய விஷயங்கள், அது வேற. இங்க ஜீவன் முக்தி அல்லது ஜீவன் சொல்லி சொன்னா ஜீவத்தி உயிரோடு, உயிரோடு உணர்வோடு இருக்கிறான்னு சொல்லி அர்த்தம். உணர்வுமயமானவன். ஜீவன் சொல்லி சொன்னா உணர்வுமயமான உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி அர்த்தம். அப்படி என்றால் இங்கு ஜீவன் என்பவன் யாராக இருக்கின்றான்? உயிரோடு உணர்வோடு கூடிய சேதன தத்துவமாக இருக்க வேண்டும். அந்த சேதன தத்துவம் என்பது ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம். நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அறிவு அல்லது உணர்வு இருக்க, அது ஆத்மாவுடைய பிரதிபிம்பம். எங்கு பிரதிபிம்பிக்கின்றது? ஜீவனுடைய சூக்ஷ்ம சரீரம் அல்லது மனதில் பிரதிபிம்பிக்கின்றது. அப்படி சூக்ஷ்ம சரீரத்தில் பிரதிபிம்பிக்கின்ற சிதாபாசன், அதைத்தான் நம்ம என்னவா சொன்னோம்? கேட்டுக்கிட்டே வந்திருக்கவங்களுக்கு ஞாபகம் இருக்கணும், ஜீவன் சொல்லி சொன்னோம். ஜீவன். இந்த சூக்ஷ்ம சரீரத்தை பிரதிபிம்பிக்கின்ற சிதாபாசன் என்ன பண்றான்? ஸ்தூல சரீரத்தை எடுத்து அதில் நான் என்ற அபிமானத்தை வைக்கின்றான். வைக்கிறது இல்லை, வந்து விடுகின்றது. ஆக ஸ்தூல சரீர அபிமானி, ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் வைக்கின்ற ஜீவன் என்ற பெயரை உடையவன் அவன் எப்படி இருக்கான்னா பிரம்மத்துடைய பிரதிபிம்பமாக இருக்கின்றான். பையன் எப்படி இருக்கான்னா அப்பா போலே இருக்கிறாங்க. அது போல இங்க அந்த பிம்பத்தினுடைய பிரதிபிம்பமாக இருக்கின்றான். பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பமாக இருக்கின்றான். மேல அந்த ஜீவனுடைய இன்னொரு தன்மை சொல்லப்படுகின்றது. என்ன? சக ஏவ ஜீவக. அந்த ஜீவன் சக ஏவ ஜீவக. இப்படிப்பட்ட அந்த ஜீவன் பிரகிருத்தியா இயற்கையாக சுபாவமாக பிறப்பிலிருந்து என்னவா? சொஸ்மாத் ஈஸ்வரம் பின்னத்வேன ஜானாதி. சொஸ்மாத் தன்னிடமிருந்து, இப்படிப்பட்ட அந்த ஜீவன் தன்னிடமிருந்து ஈஸ்வரன், அந்த ஈஸ்வரனை பின்னத்வேன வேறாக ஜானாத்தி அறிகின்றான், நினைக்கின்றான், கருதுகின்றான். இயற்கையாகவே ஈஸ்வரனை தன்னிடமிருந்து வேறாக அறிகின்றான். உண்மைதானே? அப்படித்தானே இருக்கு. தான் வேறு ஈஸ்வரன் என்ற வேறு என்ற அறிவு எப்பொழுது இருக்கின்றது. நான் வேறு, ஆதாரமான ஆத்மா வேறு என்று நினைக்கின்றான். அது அவனுக்கு இயற்கையாக வந்துள்ளது. அதை யாரும் அவனுக்கு சொல்லித்தரல. இந்த ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் வைத்தல் என்பதை யாரும் சொல்லித்தரல இல்லையா? அது எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கு. குழந்தையாக இருந்த காலத்திலிருந்தே பிறந்தவுடனே, பிறக்கும் பொழுது இந்த உடலோடு கூடிய அபிமானத்தோடு தான் பிறந்து இருக்கின்றோம். இந்த உடல் நான் அல்ல என்ற அறிவை யாரும் நமக்கு சொல்லித்தரல. ஆமா, யாரும் சொல்லிக் கொடுக்கல. சொல்லிக் கொடுக்காமலே இந்த உடல் நான் என்ற அந்த அறிவு நம்மோடு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது, இயற்கையாக, இயல்பாக. ஈஸ்வரன் என்பவர் தனக்கு வேறானவர் என்ற இயற்கையாக இந்த அறிவு நமக்கு இருந்து கொண்டுள்ளது. மறுபடியும் சொல்றார்,
இங்க என்ன சொல்லப்படுகின்றது? ஜீவன் என்பவன் ஒரு பிரதிபிம்ப தத்துவம். பிரதிபிம்பம் என்றால் ரிஃப்ளெக்ஷன் சொல்றார். ரிஃப்ளெக்ஷனா என்ன? நம்ம முகத்தை நாம கண்ணாடியில் பார்க்கின்றோம். அங்க என்ன ஆகின்றது? கண்ணாடியில பார்த்தா ஒரு பிரதிபிம்பம் தெரிகின்றது. சூரியனுடைய ரிஃப்ளெக்ஷனை கண்ணாடியில பார்க்குறோம், நேரில் பார்க்குறோம். அதே போல பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பமாக இருப்பவன் ஜீவன். நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்ப நாம யாரு? அந்த பிரம்மத்தினுடைய பிரதிபிம்பமே. அந்த பிரதிபிம்பமான ஜீவன் இந்த உடலிலே இருந்து கொண்டிருக்கின்றான். நான் யாரு? பிரதிபிம்பம். ஆனா ஆக்சுவலா கடைசியில் சொல்றது, நீ பிரதிபிம்பம் கூட இல்லை, நீ என்னன்னா பிம்பம், நீயே பிரம்மன் சொல்ல போற. ஆக அடுத்த 2 வாக்கியங்கள் எதில் பிரதிபிம்பிக்கும் பொழுது ஜீவன் என்ற சொல் வருகின்றது, எதில் பிரதிபிம்பிக்கும் பொழுது ஈஸ்வரன் என்ற சொல் வருகின்றது, அதெல்லாம் சொல்ல போகின்றார். இருப்பது ஒரே ஒரு பிரம்மன் தான். அந்த ஒரு பிரம்மன் ஒரு இடத்துல மனதில் மட்டும் பிரதிபிம்பித்தால், ஒரு மனதில் மட்டும் பிரதிபிம்பித்தால் அந்த பிரதிபிம்பத்திற்கு ஜீவன் என்றும், அதே பிரம்மன் மொத்த இடத்தில் அல்லது எல்லா இடத்திலும் பிரதிபிம்பித்தால் ஈஸ்வரன் என்றும் பெயர் பெறுகின்றது. மறுபடியும் இதே விஷயத்தை தான் சொல்றோம், ஞாபகம் வச்சு. ஆக ஈஸ்வர ஸ்வரூபம், ஜீவஸ்வரூபம், அது சம்பந்தம் எல்லாம் இதுவரையில் நாம சுருக்கமா பார்த்திருக்கின்றோம். இனி அந்த கருத்துக்களை ஸ்லோகத்துல பார்ப்போம். அடுத்த வாக்கியம் பாருங்க. அவித்யோபாதிஹி சன் ஆத்மா ஜீவ இத்யுச்யதே மாயோபாதிஹி சன் ஆத்மா ஈஸ்வர இத்யுச்யதே அவித்யோபாதிஹி சன் ஆத்மா ஜீவ இத்யுச்யதே மாயோபாதிஹி சன் ஆத்மா ஈஸ்வர இத்யுச்யதே. இங்கு எப்படிப்பட்ட பிரதிபிம்பத்திற்கு ஜீவன் என்றும் எப்படிப்பட்ட பிரதிபிம்பத்திற்கு ஈஸ்வரன் என்றும் பெயர், அந்த கருத்து தான் இங்க சொல்றார். இந்த 2 வாக்கியமும் ஜீவனுடைய லட்சணமும் ஈஸ்வர லட்சணத்தையும் சொல்றார். இங்கு நாம பிரம்மன் அல்லது ஆத்மா என்ற தத்துவம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஒரு உடல்ல பிரதிபிம்பிக்கின்ற அந்த பிரம்மத்துக்கு ஆத்மா என்றும், மொத்த இடத்துல பிரதிபிம்பிக்கின்ற அந்த சித்துக்கு, அறிவுக்கு பிரம்மன் என்றும் பெயர். இந்த ஒரு உடல்ல பிரதிபிம்பிச்சா ஆத்மா, மொத்த உடல்ல பிரதிபிம்பிச்சா அதுக்கு ஈஸ்வரன் சொல்லி சொன்னோம். அந்த ஈஸ்வரன் தான் நம்ம பிரம்மம் என்ற ஒரு வார்த்தையில நாம பார்க்க போறோம். ஆகையில் பிரம்மன் அல்லது ஆத்மா என்ற தத்துவம் இருக்கு. உண்மையில் இந்த 2ம் ஒரே ஒரு பொருள் தான். பிற்பாடு எதுக்கு 2 வார்த்தையை சொல்றீங்க, 2 சொல்ல உபயோகப்படுத்துன்னு சொல்லி சொன்னா, 3 சரீரத்துக்கு ஆதாரமாக இருக்கின்ற தத்துவத்திற்கு ஆத்மா என்றும், 3 உலகத்துக்கு ஆதாரமாக இருக்கின்ற தத்துவத்தை பிரம்மன் என்று சொல்வது வழக்கம் சொல்றார். வழக்கம் சொல்ற உலகத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கு, சாஸ்திரம் அப்படி சொல்லி இருக்கு. 2ம் ஒண்ணுதான்ன்றது உண்மைதான். சாஸ்திரம் சொல்றது இல்லை நான் மாத்தி சொல்லிக்கிறேன்னு சொல்லி சொன்னா சொல்லிக்கோன்னு சொல்றது. ஆமா, 3 சரீரத்துக்கு ஆதாரமா, 3 சரீரம் நம்ம இடத்துல என்னென்ன பார்த்துருக்குறோம்? காரண சரீரம் இருக்கு, சூக்ஷ்ம சரீரம் இருக்கு, ஸ்தூல சரீரம் இருக்கு. இந்த 3 சரீரத்துக்கு ஆத்மாவாக ஒரு ஜீவன் இடத்துல வெளிப்படுகின்ற அந்த தத்துவத்திற்கு ஆத்மா என்றும், 3 உலகத்துக்கு என்ன காரண பிரபஞ்சம், சூக்ஷ்ம பிரபஞ்சம், ஸ்தூல பிரபஞ்சம், மொத்த உலகம், அதற்கு ஆதாரமா இருக்கின்ற தத்துவத்துக்கு பிரம்மம் என்று சொல்வது வழக்கம். நாம வழக்கத்தை மாத்திக்கிட்டாலும் தப்பில்லைன்னு சொல்றார். 3 சரீரத்துக்கு ஆதாரமா இருக்கிறத பிரம்மன் தான் சொல்லுவேன், 3 பிரபஞ்சத்துக்கு ஆதாரமா இருக்கிறத ஆத்மான்னு மாத்தி சொல்றேன்னா சொல்லிக்கப்பா தப்பில்லைன்னு சொல்லுது. ஏனென்றால் ஆத்மா என்பதும் பிரம்மன் என்பதும் லட்சண அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒன்றுதான், 2ஆ இருக்கலை. ஆமா, 2மே ஒரே அர்த்தம் தான். ஆனா வழக்கத்துல ஆத்மா என்பதற்கும் பிரம்ம என்பதற்கும் என்ன பொருள் பயன்படுத்தியிருக்கோ அதை நம்ம படிக்கிற டெக்ஸ்ட்ல அப்படியே நம்ம பயன்படுத்தி பார்ப்போம். உண்மையில் 2 ஒரே பொருள் தான் இல்லையா? அடுத்து இங்க அவித்யா அப்படி சொல்ற ஒரு வார்த்தையை இங்க பயன்படுத்தியிருக்க, அதுக்கு இங்க நம்ம விளக்கம் பார்த்துக்கணும். டெக்ஸ்டுக்குள்ள போறதுக்கு முன்ன, மாயா என்பது இந்த பிரம்மன் இல்ல ஆத்மா என்ற
ஒரு தத்துவத்தினுடைய ஒரு சிறு பகுதி தான். மாயை சொல்றோமே, அது ஒரு சிறு பகுதி. அந்த சிறு பகுதியை, மாயையை, ஒரு சிறு பகுதியை எடுத்துக்கொண்டு இந்த இடத்துல அவித்யான்னு ஒரு பேர் கொடுக்கிறார் இந்த உரை ஆசிரியர், இந்த நூல் ஆசிரியர். அதுக்கு அவித்யான்ற பேர் கொடுக்கிறார். பொதுவா மாயை என்பது மொத்தமா பார்த்தா டோட்டல் சமஷ்டி. அதுல ஒரு சிறு பகுதிக்கு, ஒரு சிறு திவலை சொல்ற பாருங்க, பாயிண்ட்டுக்கு அவித்யா என்று பேர் கொடுத்திருக்கார். எந்த இடத்துல இது அவித்யான்ற பேர் உபயோகப்படுத்துறார் பார்ப்போம். நம்முடைய உடலில் காரண சரீரம் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? ஒவ்வொரு ஜீவனிடத்திலும் உள்ள தனித்தனி காரண சரீரத்துக்கு, அந்த காரண சரீரத்துக்கு தான் பெயர் அவித்யான்னு சொல்லிட்டார். ஏனென்றால் அங்கே அஜ்ஞானம் இருக்கு. இந்த ஒரு உடல்ல இருக்கக்கூடிய காரண சரீரத்துக்கு அவித்யா என்ற பெயரை கொடுத்துடுறார். ஆகையினால இந்த இடத்துல அவித்யா என்பது ஒவ்வொரு ஜீவனுடைய காரண சரீரம். சாஸ்திரத்துல சில வார்த்தையை உபயோகப்படுத்திட்டாங்கன்னா அது எந்த இடத்துல எப்படி புரிஞ்சுக்கிறது நம்ம பார்க்கணும். அது முறையா அப்படி படிக்கும்பொழுது தான் தெரியும். அவித்யா அவித்யா அப்படின்னு சொன்னார்னா, அவித்யா என்பது நம்முடைய ஒரு காரண சரீரத்தை தான் அப்படி சொல்றாரு. அந்த காரண சரீரத்துக்குள்ள என்னென்ன இருக்கு? சூக்ஷ்ம சரீரம் இருக்கு, எல்லாமே ஒடுங்கி இருக்கின்றது. ஒரு சிருஷ்டி சென்று இன்னொரு சிருஷ்டி வரும்போது அந்த காரண சரீரத்தில் இருக்கக்கூடிய சூக்ஷ்ம சரீரம் என்ன ஆகுன்னா அப்படியே வெளிப்படும். அதனாலதான் இறந்து மறுபடியும் பிறக்கும் பொழுது அல்லது பிரளயம் வந்து இன்னொரு முறை இதே ஜீவர்கள் வரும் பொழுது அந்த காரண சரீரத்தில், அவித்யா சரீரத்தில் எல்லாம் ஒடுங்கி இருக்கு, அதுதான் அப்படியே வெளிப்படும். ஒரு விதை இருக்கே, அந்த விதையில எவ்வளவு காலம் பொறுத்து மறுபடியும் போட்டாலும் அந்த விதை என்னன்னா அதே போலதான் முளைக்கும். மாமரம் மாமரமா தான் வரும், மாங்காய் தான் தரும் இல்லையா? தேங்காவை தான் தரும். ஆலமரமா தான் வரும். அதெல்லாம் அந்த விதைக்குள்ள ஒடுங்கி இருக்கு. அந்த விதைக்குள்ள ஒடுங்கி இருக்கக்கூடிய அந்த நிலையை தான் காரண நிலை. அந்த காரண நிலையை தான் அவித்யா சொல்றார். இதெல்லாம் என்ன ஆகுறது? நாம வாழ்க்கையில விட ஆழ்ந்த உறக்கத்துல எல்லாம் ஒடுங்கி இருக்கு. விழித்து கொண்ட உடனே இல்லை கனவு கண்டோம்னா என்ன ஆகின்றதுன்னா அந்த சூக்ஷ்ம சரீரம் உள்ள இருக்கிறதுலாம் வெளிப்படுகின்றது. ஒன்னில் ஒரு சின்ன சிப் இருக்கு, அதை கம்ப்யூட்டர்ல போட்டால் என்ன பண்ணுதுன்னா உள்ள இருந்து எல்லாம் எவ்வளவு காலம் வச்சிருந்தாலும் அதே போலதான் இங்கேயும் இருக்கு. ஆக சூக்ஷ்ம சரீரத்தை உள்ளடக்கிய காரண சரீரம் அவித்யா என்று சொல்லப்படுகின்றது. அந்த சூக்ஷ்ம சரீரத்தின் கூடிய காரண சரீரத்திலே ஆத்மா அல்லது பிரம்மன் என்ன ஆகிறது என்றால் பிரதிபிம்பிக்கும் பொழுது அந்த பிரதிபிம்பத்திற்கு ஜீவன் என்ற பெயர் வந்துள்ளது. அப்படி ஜீவன் என்ற ஒரு பேரு எதனால் வந்தது என்றால் நம்முடைய சூக்ஷ்ம சரீரத்தில் இந்த பிரம்மனுடைய பிரதிபிம்பம் இருப்பதனால். சரி, பிறகு அனைத்து காரண சரீரம் இருக்க, நம்ம ஒரு உடல்ல இருக்கக்கூடிய ஒரு காரண சரீரம், அனைத்து காரண சரீரம் இருக்க, அனைத்து காரண சரீரம் மொத்தமா சேர்த்து அதுக்கு பேர் என்ன? மாயா. நம்ம எல்லாருடைய காரண சரீரத்தை சேர்த்தா அதுக்கு பேர் தான் மாயா. அந்த மாயா என்ற தத்துவத்தில் பிரதிபிம்பிக்கின்ற சைத்தன்யத்திற்கு தான் ஈஸ்வரன் என்று பெயர். அப்போ அதே ஆத்மா மாயையில் பிரதிபிம்பித்தால் அந்த பிரதிபிம்பத்திற்கு ஈஸ்வரன் என்றும், அதே ஆத்மா தனிப்பட்ட காரண சரீரத்தை பிரதிபிம்பித்தால் ஜீவன் என்ற பெயரும் வருகின்றது. இனி காரண சரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம் யார் இடத்துல இருக்கு? என்ன சொல்லணும்? ஜீவனாகிய என்னிடத்துல தான் இருக்கு. அது எங்க அவர் இடத்துல இருக்கலாம், இல்லை நம்ம இடத்துல தான் இருக்கு. அப்ப ஈஸ்வரன் இடத்துல இருக்கிறது பேரு மாயா, நம்ம இடத்துல இருந்தா அதுக்கு பேரு ஜீவன். சரி, அதுல என்னென்ன இருக்கு பார்த்தோம்? மாயில சத்துவ ரஜஸ் தமோ குணம்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ காரண சரீரத்துக்கும் மாயைக்கும் சாஸ்திரத்துல இன்னொரு பேர் தருது. காரண சரீரத்துக்கும் மாயைக்கும் சாஸ்திரத்துல இன்னொரு பேர் தரப்போகின்றது. அந்த பேர் என்ன தெரியுங்களா? எல்லா அனாத்மாக்களுக்கும் சாஸ்திரம் தருகின்ற ஒரு பெயர் உபாதி. காரண சரீரத்திலிருந்து வெளிப்பட்ட சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம், இதெல்லாம் அனாத்மா சொல்லும் பொழுது அந்த அனாத்மாவாகி அனைத்துக்கும் சேர்த்து சாஸ்திரம் தருகின்ற ஒரு பெயர் உபாதி. அனாத்மாவிற்கு இன்னொரு பெயர் தான் உபாதி. சரி, இந்த உபாதி சொல்லி சொன்னா
இந்த ஆத்மாவை தவிர மீது எல்லாத்துக்கும் பேர் தான் உபாதி. ஆத்மாவை தவிர மீது எல்லாத்திற்கும் ஆத்மாவை வேறுபடுத்தி காட்டுவது எதுவும் அதுக்கு பேர் உபாதி. நாம வாழ்க்கையில சொல்றோம் ஒரே உபாதியா போச்சுங்க, அந்த அர்த்தத்துல சொல்லல, அது வேற உபாதி, அது வேற. உபத்திரம் அந்த அர்த்தத்தை சொல்றோம். ஆக உபாதி என்று எப்பொழுது எதை சொல்லலாம் என்றால் அந்த உபாதிக்கு ஒரு லட்சணம் சொல்றாங்க பாருங்க. இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. எந்த ஒன்று மற்றொன்றினுடைய அருகில் சென்று தன்னுடைய தன்மைகளை அதற்குள் பொய்யாக கொடுக்குமோ அல்லது தன்னுடைய தன்மைகளை அதன் மீது ஏற்றி வைக்குமோ அதற்கு பெயர் உபாதி. அதனோடு களவாமல் தன்னை போலேயே அங்கு ஒன்று தோற்றுவிக்கின்றது பாருங்க, அதுக்கு பெயர் உபாதி. எந்த ஒன்று மற்றொன்றின் அருகில் சென்று தன்னுடைய தன்மைகளை அதற்கு பொய்யாக கொடுக்குமோ அதனோடு களவாமல் அதை வேறுபடுத்தி தன்னை போலவே காட்டுவதற்கு பெயர் தான் உபாதி. இதுதான் உபாதி லட்சணம். உதாரணம் சொன்னா புரிஞ்சிடும். உதாரணம் சொன்னா புரிஞ்சிடும். ஸ்படிகம் இருக்கு பாரு, கிறிஸ்டல், வெண்மையாக தூய்மையா இருக்கு. ஸ்படிக லிங்கம் ஸ்படிகமாலாம் போட்டிருக்கும் பாருங்க. அது பனிப்பாறையுடைய இருகின ஒண்ணுதான் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா, அதுதான் ஸ்படிகம்னு சொல்றோம். அந்த ஸ்படிகத்திற்கு அருகில் சிவப்பு மலரோ மஞ்சள் மலரோ ஏதோ ஒன்று கொண்டு வச்சிங்கன்னா என்ன ஆகும்? அந்த ஸ்படிகம் எப்படி ஆயிடும்? அதுவும் மஞ்சளை போல ஆகிவிடும். அதே நேரத்தை தெரியும். அந்த கலர் இருக்கே, அந்த ஸ்படிகத்துக்கு அதை உபாதி சொல்லுவோம். புரியுதா பாருங்க. ஸ்படிகத்துக்கு அருகில் எந்த கலர் வைக்கணுமோ அது அதே போல அது தெரியும். அந்த கலர் அந்த ஸ்படிகத்துக்கு உபாதி. ஆனா அந்த கலர் என்ன பண்ணுச்சு? அதுல கலந்துடல. மறுபடியும் மலர் எடுத்துட்டோம் என்ன ஆயிடும்? ஸ்படிகம் வெள்ளையா தெரியும். தன்னுடைய தன்மையை அதனிடத்தில் அதோடு கலவாமல் ஏற்றி வைத்துள்ளது, அதுக்கு பேர் தான் உபாதி. எந்த ஒன்று இன்னொன்றின் அருகில் சென்று தன்னை போலவே அதனோடு கலவாமல் தன்னை போலவே ஒன்றை உருவாக்கி வைத்திருக்குமோ அதற்கு பெயர் உபாதி. உதாரணம், ஸ்படிகம், செம்பருத்தி பூ சொல்லுவாங்க, சிவப்பு நிறம் சொல்லுவாங்க, மஞ்சள் எது ஒண்ணா வச்சுக்கலாம். அப்போ அந்த மலர் என்ன செய்யறதா? தனக்கு அருகில் உள்ளதை, தன்னுடைய வர்ணத்தை, ஒரு வர்ணமும் இல்லாத ஒன்றில் தன்னுடைய வர்ணத்தை பொய்யாக அதில் கலந்து விடாமல் கொடுத்து விட்டது. பொய்யாக அதில் ஏற்றி வைத்துள்ளது. உண்மையாக ஏற்றி வைத்து விட்டால் அதை உபாதி என்று சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாது. மேலும் விஷயங்களை அடுத்த வகுப்பு பார்க்கலாம். மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மௌன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனை உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி. உய்யவே முக்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன், செய்யுமாறு ஒன்றும் காணேன் திருவடி போற்றி போற்றி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.